கோர்ட் ஹியரிங் போகணுன்றதுக்காக இந்த தங்கமயில பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்க இந்த பாக்கியம் இங்கே பாருடி, அவங்க கிட்ட எதுவுமே பேசாத, உன் மாமியார் உன் புருஷக்காரன் வந்தாலும் அவங்ககிட்ட வழிஞ்சு போய் நின்று பேசாத, கொஞ்சம் குழாவாத, ஒழுங்கா ஜட்ஜம்மா கிட்ட போய் கையில் காலில் விழுந்து என் புருஷன் கூட தான் வாழ்வேன்னு சொல்லிட்டு ஆணித்தரமாக நில்லு. இதுலன்னா தங்கமயில் நான் சொன்னேன் அப்படிதான், வீட்டு உள்ள உன்னை சேர்க்க மாட்டேன், நீ எங்கன்னா போக வேண்டியதான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஈவி இறக்கம் இல்லாமல் இப்படி பேசுகிறேன் இந்த பாக்கியம். கோமதி அது எப்படி அவன் மட்டும் போக முடியும், உங்களுக்கு பையனும் வாழ்க்கையோட கடை தான் முக்கியமானு சொல்லிட்டு பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. உடனே பழனி என்ன பண்ணுறாரு, அக்கா நீ கவலைப்படாத, நான் போயிட்டு வரேன் மச்சான் கூடன்னு. வேணாப்பா நீ ஒன்றும் போகாத, ஏற்கனவே அவங்க அண்ணனுங்களாம் வந்து ரொம்ப ஆட்டம் போட்டுட்ருக்காங்க, நீ கோர்ட்டு கேஸுன்னு எங்கள் கூட சுற்றிட்டு இருந்தா இதை வீட்டு கூட வரான்னு சொல்லிட்டு வாங்க. உன் பொண்டாட்டியும் காட்டுன்னு கத்துவா, உங்களுக்குள்ளே எதுக்குப்பா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை, நாங்களே பார்த்துக்குறோம் வேணான்னு சொல்லிடுறாங்க. வக்கீல்கிட்ட எப்படியோ டிவோர்ஸ் வாங்கி கொடுத்தது, என் பையன் ரொம்ப கஷ்டப்படுறான், மனவேதனையாக இருக்குது, பாவி எங்களை இது மாதிரி போட்டு வாசலில் ஏற வச்சிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. சரவணுக்கு ரொம்ப சந்தோஷம், கோமதிக்கு ரொம்ப சந்தோஷம். நீ எங்கடா வேலைலாம் விட்டு வந்தேன்னா என்னன்னா நீ மட்டும் தனியாக வந்திருக்கேன்னு அப்படியே வேலை முக்கியம்னு போயிடுவேண்ணா, உனக்கு சப்போர்ட்டாக தான் நான் வந்திருக்கேண்ணா, நீ கவலைப்படாதனான்னு சொல்லிட்டு செந்தில் வராருங்க. அந்த நேரத்தில் ரொம்ப சந்தோஷமா, செந்தில பாராட்ட வேண்டிய விஷயம்தான், யாருமே இல்லை கூடாமல் என்ன பண்ணுவான். கதிரும் அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், அண்ணனுக்கு இயரிங் வர தெரியாமல் நம்ம வந்துட்டோம், இல்லைன்னா நம்ம வந்திருக்க வேண்டான்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க கதிரும் ராஜியும். மேடம் எனக்கு என் புருஷன் கூட வாழணும், அவர் கூட என்னை சேர்த்து வச்சுருங்கன்னு சொல்கிறாங்க. உடனே நீதிபதி கேட்குறாங்க, அம்மா நீ வந்து அவங்க மேலே அவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, அவ்வளோ பொய் புகார் கொடுத்துருக்கீங்க, கொடுமைப்படுத்துகிறாங்க, டார்ச்சர் படுத்துகிறாங்க, வரதட்சணை கொடுமைலாம் பண்ணியிருக்காங்க நீ சொல்கிற, அப்போ எப்படி நீ அந்த குடும்பத்தில் வாழணும்னு நினைக்கிற அப்படின்ட்டு ஜட்ஜம்மா ஒரு சூப்பரான கேள்வி கேட்குறாங்க. பாக்கியமும் அவங்க பொண்ணு எல்லாமே அப்படியே திகச்சு நிற்கிறாங்க, என்ன பதில் சொல்கிறது தெரியாமல். உடனே நம்ம சரவணன் சொல்கிறாங்களா, பார்த்தீங்களா மேடம் நீங்கள் எவ்வளோ பெரிய கேள்வி கேட்டிருக்கீங்க, என் மேலே என் நடத்தி சந்தேகப்பட்டிருக்கா, எங்கள் குடும்பத்தை அப்படியே ஏமாத்திருக்காங்க, பொய் சொல்லி எல்லா விதத்துலையும் போய் குழந்தை விஷயத்தில் வயசு விஷயத்தில் எல்லா விஷயத்துலையும் பொய் சொல்லி ஏமாற்றி என்னை கல்யாணம் பண்ணிட்டாங்க மேடம், நான் தான் பாதிக்கப்பட்டேன், தயவு செஞ்சு என்னை பிரித்து விட்டுருங்க, எல்லளவும் வந்து இவங்க கூட வாழ எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆணிதரமாக சொல்லிடுறாரு. ஒரு பக்கம் தங்கமயில் வந்து சரவண கூட தான் வாழ்வான்னு பார்க்க முன்வைக்கிறாங்க. இதனால் ஜட்ஜம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு 15 நாளைக்கு இந்த கேஸை வந்து நான் ஒத்தி வைக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. ஜட்ஜம்மா சொன்னதை கேட்டு நம்ம கோமதி ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க, இன்னையோட முடியும்னு தொலைஞ்சா இதெல்லாம் திறந்துட்டு இருக்கேன்ட்டு.